ஒரு அமைச்சர் மேல சிட்டிங் அமைச்சர் மேல மிகப்பெரிய அதுவும் என்ன 1000 கோடி 800 கோடி 300 கோடின்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்கல்ல. இத பார்க்கிற மக்களுக்கு இந்த திமுக அரசாங்கத்து மேலயும் திமுக அமைச்சரவை மேலயும் என்ன மாதிரியான கண்ணோட்டம் இருக்கும்? அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்கங்கிற கண்ணோட்டம் தான். ஏன்னா அவங்க கையில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால காவல்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, எல்லா துறையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்கு கையால் மாதிரி கைப்பாவை மாதிரி தான் செயல்படுத்திட்டு இருக்காங்கிறது தெரியுது. இப்ப சகோதரர் சொன்னாங்க, சொல்லும் போது ஒரு முறையாவது அவர் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லுவாரான்னு நானும் நீங்களும் நீண்ட நேரமா பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு வரியை சொல்லுவாரான்னு நானும் பார்த்தா அவர் அதை சொல்லல. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். அவர் அந்த வரியை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை முகாந்திரம் இல்லைன்னா அமலாக்கத்துறை என் மீது அவதூறு பரப்புகிறதுன்னு சொல்லி இவர் நீதிமன்றத்தை நாடலாமா நாடக்கூடாதா? இது முதல் முறை, இரண்டாவது முறை, மூன்றாவது முறை வந்திருக்கு. சரியான ஆவணங்களும் விரிவாக அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. நீங்க அமலாக்கத்துறை அவரு தான் சொல்றாரு, அமலாக்கத்துறை ஏன் கோர்ட்டுக்கு போலன்னு அவரு கேட்கிறாரு.